ஹாய் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து லேர்னிங் சீரிஸில் போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு திங்காக வந்து டேட்டாஸ் ஹேண்ட்லிங், டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு. ஸோ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா க்ளீனிங் பண்ணுறதுக்கு அண்ட் டேட்டாஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இடி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நம்பை, பேண்டாஸ், ஸ்கைஃபை, அப்புறம் ஸ்கிட்லன் இருக்குது, சீபர்ன். ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ பிகாஸ் ஈச் லைப்ரரி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ விசுவலைசேஷனுக்கு, டேட்டா மேனிப்புலேஷன், டேட்டா க்ளீனிங், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லைப்ரரிஸை பற்றி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும், எந்த மாதிரி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், ஸோ அதுக்கு எந்த லைப்ரரி செட் ஆகும், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு, எல்எல்எம் மாடல் வந்து டேட்டா ஃபிட் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு ஸோ இந்த லைப்ரரிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.